ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஸ்ரீராம் சிவா. நான் உங்கள் ஸ்ரீராம் கௌதம். என்னடா நீ காலையிலே செவ்வேன்னு கிளம்பி நிற்கிறேன்னு பார்க்காதீங்க. இன்றைக்கி வந்து நமக்கு உள்ளூரில் கொஞ்சம் அதிகமாக வேலை இருக்குது. கடமைகள் அழைக்கிறதுனால நம்ம இன்றைக்கி உள்ளூர் வேலையெல்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நான் இன்றைக்கி பிளான் பண்ணிட்டேன். இன்றைக்கி நம்மளோட பிளான்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொதல் விஷயம் நான் வந்து எல்ஐசி கட்ட போகணும். ஏன்னா 10ஆம் தேதி கட்டணும், லேட் ஆகிடுச்சு. அதனால் இப்போ போய் கட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நம்ம எல்ஐசி கட்ட போகிறோம். அதுக்கப்புறம் நான் இன்னும் காலையில் சாப்பிடல, அதனால் கடையில் போய் ஏதாச்சும் சாப்பிட்லான்னு சொல்லி அந்த பிளானும் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து 2000 ரூபாய்க்கு எனக்கு காலையிலே செலவு வந்துருச்சு கைஸ். அந்த 2000 ரூபாய் செலவை நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ இவ்வளோ தான் நமக்கு இன்றைக்கி பிளான். நம்ம வந்து சும்மா சுற்றி பார்க்க போகிறோம். சரி, அதை ஏன் வேஸ்ட் பண்ணுவானே, அது ஒரு விளாகாக எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் இன்றைக்கி இந்த விளாக் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு வந்து கண்ணு தெரியாது கைஸ். நான் ஒரு குருட்டுக்கொள்ளி. எனக்கு வந்து பவர் இருக்குது, வந்து மைனஸில் இருக்க பவர். அதனால் டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, எப்போவுமே கண்ணாடி போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் கண்ணாடி போடாமல் நான் வந்து மற்ற டைமில் வீட்டில் இருக்கும்போதும் சரி, இல்லை சும்மா இருக்கும்போது காலேஜில் சில டைம் கண்ணாடி போடுவேன். அப்படி இல்லைனா ரொம்ப நேரம் எடிட் பண்ணுறேன், டிவி பார்க்குறேன், ஃபோன் பார்க்குறேன் அப்படின்னா நான் கண்ணாடி போட்டுட்டு உட்காந்துப்பேன். இன்றைக்கி காலையில் கண்ணாடி எடுக்கிறேன், கண்ணாடி உடஞ்சி போய் தான் நான் எடுக்கவே செஞ்சேன். அப்பவுமே தெரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு எவ்வளோ செய்வான வச்சிட்டாங்க, எனக்கு 2000 ரூபாய்க்கு இன்றைக்கி செலவு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த கண்ணாடி மாற்ற எவ்வளோ ஆகுதுன்னு தெரியல. அதை போய் இன்றைக்கி கேட்டுட்டு அப்படியே நம்ம சும்மா சுற்றி பார்த்துட்டு வரலான்ட்டு தான் நான் போகிறேன். ஆக்சுவலாக இப்போவுமே லேட் ஆகிடுச்சு, மணி 10 ஆயிடுச்சு. எங்கள் ஊரில் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம மத்தியான டைமில் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக கருவாடாகி தான் நான் ரிட்டன் வீட்டுக்கு வருவேன். அதனால் சீக்கிரமாக கிளம்பிடலான்னு சொல்லி இதுவே நான் சீக்கிரமாக இப்போ தான் கிளம்புனேன். அண்ட் ஆல்சோ நான் இன்றைக்கி ஒரு பேக் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. இந்த பேக் வந்து நீங்கள் என்னோடய பேக் கலெக்ஷனில் பார்த்துருப்பீங்க. இதை வந்து நான் இன்றைக்கே சொல்லியிருந்தேன், நான் யூஸே பண்ணலன்னு சொல்லி. அதனால் நான் இன்றைக்கி இந்த பேக்கை போட்டுட்டு நான் கிளம்பிட்டேன். ஸோ எங்கே போகிறோம், என்ன பண்ண போகிறோம்லாம் எனக்கு தெரியல. ஃபஸ்ட்டு நம்ம போய் நம்ம கடமை, அதாவது எல்ஐசி கட்டிட்டு நம்ம அடுத்து என்ன வேலைனாலும் பார்க்கலாம். ஸோ வெயிட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் கைஸ், என்னடா முகமுடி கொலைக்கார மாதிரி இருக்குன்னு பார்க்காதீங்க. ஏதாவது ஒரு காரணமாக தான் மாஸ்க் போட்டிருக்கோம். நான் வந்து 2வது டியூ கட்டி முடிச்சிட்டேன். இதுக்கு அடுத்து நமக்கு அடுத்த டியூ பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் கட்டுற மாதிரி இருக்கும். அதனால நமக்கு 5 மாதம் கேப் கிடக்குதுங்க. ஸோ எல்ஐசி கட்டி முடிச்சுட்டு நான் கடையில் போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் நான் வீட்டிலே தோசை போட்டு தின்னுட்டு வந்ததுனால நம்ம மத்தியானம் லஞ்சு பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வாங்கிட்டு போகலான்னு இருக்கோம். பரோட்டா வாங்கிட்டு போகலான்னு இருக்கேன். இப்போ அடுத்து நான் எங்கே போய்கிட்டு இருக்கேன்னு எனக்கே தெரில. கண்ணாடி கடைக்கு போகலாமா இல்லை ஸ்நாக்ஸ் சாப்பிட போகலாமான்னு தெரியாமல் போய்கிட்டு இருக்கேன். எங்கே போகிறேன்னு தெரில. ஆக்சுவலாக இந்த எல்ஐசி டீட்டெயில் எல்லாமே நான் சேவிங்ஸ் வீடியோ போடும்போது போடுறேன். இப்போ பார்த்தீங்களா, கோயில் இருக்குது, கோயில் தாண்டி தான் போய்கிட்டு இருக்கோம். சேவிங்ஸ் வீடியோ போடும்போது நான் இந்த எல்ஐசி பாலிசி என்ன, எவ்வளோ கட்டுறேன் அப்படின்னு சொல்லி போடுறேன். ஆக்சுவலாக இது எனக்கு 2வது டியூ கிடையாது. இது வந்து நான் கிட்டத்தட்ட 4 வருஷமாக கட்டிக்கிட்டு இருக்கேன். ஸ்டார்டிங்கில் 7000 பக்கம் கட்டணும். இப்போ வந்து நாட்கள் போக போக கம்மியாகி 5600 கட்டிக்கிட்டு இருக்கேன். இதை பற்றி நான் கண்டிப்பாக சேவிங்ஸ் வீடியோ போடும்போது போடுறேன். இப்போ அடுத்து நான் எங்கே போகலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னா, என்னோடய ஐஃபோனுக்கு வந்து அந்த சார்ஜர் கேபிள் பார்த்தீங்கன்னா பிஞ்சிருச்சு. அதனால் வேறு ஏதாச்சும் புது கேபிள் வாங்க போகலான்னு சொல்லி போய்கிட்டு இருக்கேன். எப்போவும் போகிற ஒரே மொபைல் கடைக்கு தான் நானும் போனேன். அங்கே போய் B type 2 லைட்னிங் கேபிள் கேட்டால் கிடைக்காது அப்படின்ட்டாங்க. நான் அதனால் அப்படியே ஜூட் அடித்து நான் கண்ணாடி கடைக்கு போயிடலாம், இதுக்கு மேலே நம்ம சுற்றிட்டு இருந்தோம்னா மயக்கம் போட்டு விழுந்துருவோம் அப்படின்ட்டு நேராக கண்ணாடி கடைக்கு போய்கிட்டு இருக்கேன். அங்கே போய் எனக்கு எவ்வளோ மொய் வைக்க போகிறாங்கன்னு தெரியல. எனக்கு அதை நினச்சா தான் பக்கு பக்குன்னு இருக்கு லைட்டாக. நான் போயிட்டு நான் உங்களை பார்க்குறேன். ஒரு வழியாக கண்ணாடியும் மாற்றியாச்சு கைஸ். கண்ணாடிக்கு வந்து 1000 ரூபாய் மொய் வச்சாச்சு. அதுக்கப்புறம் இப்போ கேபிள் வாங்குவோன்னு சொல்லி இங்கே ஒரு கடைக்கு வந்திருக்கு. அவங்க குடோனுக்கு எடுக்க போயிருக்காங்க. அவ்வளோ தட்டுப்பாடான லைட்டிங் கேபிளுக்கு என்னன்னு தெரியல. சில தான் வாங்கிட்டு போகன்ட்டு வந்து நிற்கிறேன். Many hours later. ஸோ ஒரு வழியாக கண்ணாடி வாங்கிட்டேன். நான் வந்து இந்த கண்ணாடி தான் வாங்கியிருக்கேன். இது வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிளாக் கலர் ஒன்று போட்டிருந்தேன், ஸ்டோரியில் வச்சுருப்பேன். அது ஃபுல்லாக பிளாக் கலர். அது இந்த சைடு ஃப்ரேம் ஃபுல்லாகவே பிளாக் கலரில் இருக்கும். அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு பிடிச்சிருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அது ஃபுல்லாக பிளாஸ்டிக்கு, அதில் இங்கே ஒரு ஸ்க்ரூ மாதிரி இருக்கும். அந்த ஸ்க்ரூ போயிடுச்சுன்னா அது கிடைக்காது அப்படின்ட்டாங்களா. அதனால் சரி அதே மாதிரி இந்த கண்ணாடி இருந்துச்சுன்னு சொல்லி இதை நான் வாங்கிட்டேன். ஆக்சுவலாக இது வந்து கொஞ்சம் டபுள் ஷேடடாக இருக்கும். இதில் தெரியுமான்னு என்னென்னு எனக்கு தெரில.
இங்கே ஃபுல்லாக பச்சை கலரில் இருக்குது, இங்கே மட்டும் கிரே கலரில் இருக்குது. இது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு குட்டியான்னு சொல்லி இந்த கண்ணாடி அவனை வாங்கிட்டேன். இது வந்து 1100 rupees ஆச்சு. இதுக்கு இனமாக பார்த்தீங்கன்னா ஒரு டப்பா ஒன்று கொடுத்தாங்க. ஆக்சுவலாக நான் இதுக்கு முன்னாடி இந்த டப்பா யூஸ் பண்ணேன் என்னோடய பழைய கண்ணாடிக்கு வந்து. ஆனால் இதில் கண்ணாடியுமே போயிடுச்சு. இந்த டப்பா வந்து ஒரு மாதிரி நல்லா ஸ்டைலாக இருந்துச்சு. ஆனால் இந்த டப்பா எப்போ போல் நார்மலாக வயசானவங்க யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் இந்த டப்பாவை ஓரம் கட்டிட்டு நான் இந்த டப்பாவே யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். இருந்தாலும் புது கண்ணாடிங்கிறதுனால இதை புதுசாகவே வச்சுக்கலாம்னு சொல்லி இந்த டப்பாவை யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். நான் ஏன் வளர்க்கிட்டு இருக்கேன் எனக்கு தெரில. அது போக வேறு என்ன வாங்கினேன் அப்படின்னா, வேறு ஐஃபோனுக்கு வந்து கேபிள் இல்லைன்னு சொல்லி லைட்டிங் கேபிள் வாங்கினேன். இந்த கேபிள் கிடைக்கவே இல்லை. 3 கடையில் கேட்டதுக்கப்புறம் தான் அந்த கேபிளை கொடுத்தாங்க. என்னோடய பழைய கேபிள் என்னென்னாச்சுன்னா, இது வந்து கரும்பி அது ஒரு மாதிரி போயிடுச்சு. டேப்பு ஆக்சுவலாக இங்கே ஒட்டியிருந்தேன், அது பிடிங்கி டேப்பு மேலே வந்துருச்சு. அதனால் சரி வேணாம் எதுக்கு ஒப்புன்னு சொல்லி புது கேபிள் வாங்கிடுன்னு சொல்லி புது கேபிள் வாங்கிட்டேன். கேபிளுமே நல்லா தான் இருக்குது. இதை போட்டு சார்ஜ் போட்டு பார்க்கணும் ஒர்க் ஆச்சு கடையில் பார்க்கும்போது. அதனால் இந்த கேபிள் வாங்கினேன். இது போக ஹோட்டலில் போய் சாப்பிட்றேன்னு சொன்னேன் தெரியுமா. ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு பதிலாக நான் பார்சல் வாங்கிட்டு வந்து வீட்டில் சாப்பிட்டேன். ஆக்சுவலாக நான் பரோட்டா வாங்கிட்டு வந்து சாப்பிட்டேன். அதுவுமே நல்லா இருந்துச்சு. இது எல்லாத்துக்கும் நடுவில் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டெல் அபௌட் சம்திங் தட் நம்மள நிறையா பேர் கையில் கேஷ் எடுத்துகிட்டு போக மறந்து போயிடுறோம். என்ன தான் நம்ம உலகம் வந்து டிஜிட்டல் இந்தியாவாக ஆனாலும் நம்ம கையில் ஒரு 100, 200 இல்லை 50, 100 இருக்கணும். நான் ஏன் இந்த விஷயத்தை இவ்வளோ அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம எப்போ வெளியே போனாலும் கண்டிப்பாக ஒரு டீ குடிக்கையாச்சு இல்லைனா ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்றதுக்காச்சும் நம்ம கண்டிப்பாக ஹோட்டலுக்கு போவோம். அப்படி இருக்கும்போது நம்ம டிப் கொடுக்குற ஒரு பழக்கத்தை வந்து நம்ம இப்போ நிறைய பேர் அதை கடைப்பிடிக்க மாட்டேங்கிறோம். நான் பார்க்குற வரைக்கும் நான் சொல்கிறேன். நம்ம போகிறோம், சாப்பிட்றோம், ரிட்டன் எந்திரிச்சு வந்துடுறோம். அங்கே நமக்காக வேலை பார்க்குற சர்வராக இருக்கட்டும், இல்லை வெயிட்டர் அண்ணாவாக இருக்கட்டும், இல்லை டேபிள் துடைக்கிற அக்காங்களாக இருக்கட்டும், யாருக்குமே நம்ம ஒரு இன்சென்டிவ் மாதிரி ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் நம்ம கொடுக்குறத மறந்தே போயிட்டோம். ஏன்னா எல்லாமே ஜிபேயில் பண்ணிட்டோ இல்லை எதுலையாச்சும் பண்ணிவிட்டு வந்துடுறோம் காசை கட்டிட்டு சாப்பிட்டதுக்கு மட்டும். நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம், அவங்க பார்க்குற வேலைக்கு அவங்களுக்கு சேலரி தரதானே செய்வாங்க, அதை போக நம்ம ஏன் காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. கரெக்ட் தான். ஆனால் அட்லாஸ்ட் அவங்க யாருக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க சொல்லுங்கள்? அவங்க பிள்ளைங்களுக்காகவோ இல்லை அவங்க பேர குழந்தைங்களுக்காகவோ தான் அவங்க அந்த காசை எடுத்துகிட்டு போய் செலவு பண்ண போகிறாங்க. அதில் நம்ம ஒரு பார்ட்டாக இருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு அது ஒரு சந்தோஷத்தை தரும். அது போக நமக்குமே கொஞ்சம் ஹாப்பினஸாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்காக தான் நான் டிப் கொடுக்குற விஷயத்தை பற்றி நான் பேசுகிறேன். நம்ம கேட்குறப்போ தண்ணி கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை கேட்குற சாப்பாடு எடுத்துகிட்டு வரதா இருக்கட்டும், இல்லைனா நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம இலை எடுக்கிறதா இருக்கட்டும், அதெல்லாம் அவங்க பண்ணணும்னு வந்து ஒரு கம்பல்ஷன் கிடையாது. ஈவன் நிறையா கடையில் நம்மளே இலை எடுத்து போடுற மாதிரி இருக்கும், அதெல்லாம் இருக்கும். பட் இருந்தாலும் அவங்க அதை பண்ணும்போது அவங்கள மகிழ்ச்சி படுத்துகிற விதமாக நம்ம ஒரு 20 rupees இல்லை 10 rupees கொடுத்தோம் அப்படின்னா அவங்க டேவை அது கொஞ்சம் ஹாப்பியாகும். அவ்வளோதான். இதை வந்து நானுமே கம்பல்சரியாக பண்ணுங்கன்னு சொல்லலை, பட் பண்ணால் நல்லா இருக்குங்கிறது என்னோட கருத்து. ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, தயவு செஞ்சு உங்களோட பாக்கெட்டில் என்றைக்குமே மணி கேரி பண்ணுங்கள். இதுக்காக யூஸ் ஆகலைனாலும் அந்த காசு வேறு எதுக்காகவாச்சும் யூஸ் ஆகும். கிளாரிட்டி கண்ணாடி காட்டிட்டா. ஸோ அவ்வளோதான். இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை நான் கீழே கொடுக்குறேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். டாடா பாய்.